கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்குறத இந்த குர்ஆனுடைய ஆயத்து 15வது அத்தியாயம். 15வது அத்தியாயம்னா ஹிஜ்ர் அத்தியாயத்தில் 15வது அத்தியாயத்தில் 89வது வசனம் 90 91, 15ல் 89 90 91. இதில் மெயினாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிவு இருக்கக்கூடாதுங்கிறான். எந்த வகையிலும் பிரிவு இருக்கக்கூடாதுங்கிறான். இப்போ நம்ம சமுதாயத்தில் பிரிவு இருக்கா இல்லையாங்கிறது நாம் தான் இப்போ ஊர்ஜிதப்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் பிரிவினை இருக்குதுங்கிறாங்க. இதுக்கு நாமவே சாட்சியாகவும் இருக்கிறோம், நமக்குள்ளே பிரிஞ்சும் இருக்கிறோம். ஏன் இந்த பிரிவினை வருது அப்படிங்கிறத நாம் நினைக்கணும். இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? ஒன்று, இந்த பிரிவினையை நாம் எப்படி ஒன்று ஆக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவராக ஆரம்பித்து என் பக்கம் வாங்க, நம்மளோட ஒன்றுபடுங்க, என் தலைமை கீழே வாங்கங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் பிரிவினையை பிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. பிரிவினை வரக்கூடாது, எல்லாம் ஒன்றாமல் நினச்சா இவங்க என் பக்கம் வாங்க, நான் தலைமை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இயக்கமாக மேலும் மேலும் வருது. அதுவும் இல்லாமல் பழைய இயக்கங்களும் பிரிஞ்சு போகுது. இப்போ தமுமுக இருந்து பிரிஞ்சிருச்சு, தௌஹீத் இருந்தது பிரிஞ்சிருச்சு, சுன்னத்து ஜமாத்து பிரிஞ்சிருச்சு, தப்லீக் ஜமாத்து பிரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த காரணத்தை நம்ம ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணுறது அவசியமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ பிரிவினைக்கு எதிர்ப்பாக இருக்கிறீங்களா, இல்லை பிரிவினையை ஒன்றாக்க போகிறீங்களா? இதுதான் கேள்வி. யாரை பார்த்து கேட்குறோன்னா, ஆலிம் பெருமக்கள் மார்க்க அறிஞர்களை பார்த்து நம்ம கேட்குறோம். இந்த பிரிவினையாக தான் கொண்டு போவீங்களா, இல்லை பிரிவினையை ஒன்றாக்க போகிறீங்களா? அதே மாதிரி சமுதாய தலைவர்கள் பிரிஞ்சு போகிறீங்களா, இல்லை பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்றாக போகிறீங்களா? இல்லை எங்களால் ஒன்றாக முடியாது இந்த ரீசன்னா, அந்த ரீசனை பப்ளிக்கில் சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குமானா உண்மையில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கு தான் இந்த ஆயத்தை நான் சொல்கிறேன். 15வது அத்தியாயம் 89வது வசனம் 90 91. இதற்கு முன்னுள்ள சமுதாயம் பிரிந்தார்கள்ங்கிறல்ல. இதற்கு முன்னுள்ள சமுதாயம் பிரிந்தார்கள். ஈசாவுடைய கவும் பிரிஞ்சு, மூசாவுடைய கவும் பிரிஞ்சது மட்டும் அவர்கள் தங்களுடைய கித்தாபை, ஒரு கித்தாபை பல கித்தாபை ஆக்கினாங்கிறல்ல. ஒரு கித்தாபை பல கித்தாபை ஆக்கினார்கள். அப்போ நீங்கள் இந்த ஒரு குரானை பல குரானை ஆக்க போகிறீங்களா? இதான் கேள்வி. 15வது அத்தியாயத்தில் இதான் கேள்வி கேட்குறான். அப்போ முன்னுள்ள சமுதாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை பலவாறாக பிரித்தார்கள், பல வேதங்களை ஆக்கி கொண்டார்கள். அந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்களா? நல்லா நம்மளை கேள்வி இருக்கிறான். இப்போ இல்லை, நாங்கள் பிரிவினையாக தான் இருப்போம், நாங்கள் யாரும் ஒன்று சேர முடியாதுன்னா ஒரு கண்டிஷன் இறைவன் சொல்லிட்டான். அதுதான் எனக்கும் டவுட்டாக தான். நான் எல்லா இன்றைக்கி ஆலிம் பெருமக்கள் அறிஞர்களெல்லாம் கேட்குற ஒரே கேள்வி என்ன, 6வது அத்தியாயம் அன்னாம் அந்த அத்தியாயத்தில் 159வது வசனம், 6ல் 159, 6வது அத்தியாயம் 159 நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். எனக்கும் இல்லை, பப்ளிக்கு விளக்கம் சொல்லுங்கள். உங்களால் சொல்லவே முடியாது. 6வது அத்தியாயம் 159 வசனத்துக்கு சமுதாய தலைவர்களை விளக்கம் சொல்லுங்கள், மார்க்க அறிஞர்களை விளக்கம் சொல்லுங்கள். உங்களால் விளக்கம் சொல்லவே முடியாது. தகுதியான குர்ஆனுக்கு ஒத்து உள்ள விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ சொல்ல முடியாதுனாக்கா நாம் சொல்ல முடியாத நிலைமையில் நாம் இருக்கோம். நம்மளால் சொல்ல முடியுங்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாத நிலையில் பல வகையாக பிரிந்திருக்கோம். அப்போ 6:109 நமக்கு ஒத்து வருதா இல்லையா? 6:109 நம்ம இருக்கமா இல்லையா? 6:109 பல பிரிவுகளாக நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், முகம்மது தன்னுடைய இறை தூதரை பார்த்து சொல்கிறான், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகம்மதே, என்னால் கொடுக்கப்பட்ட இந்த வேதம் குர்ஆன்னு சொல்கிறான். என்னால் கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனு, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முகம்மது, இந்த குர்ஆனும் முகம்மது உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். முகமது நபி இந்த மக்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. யாரெல்லாம் மார்க்கத்தை பிரிக்கிறார்களோ அவர்களோடு முகம்மது உமக்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை. இதில் இறைவன் இன்னும் தெளிவாக சொல்கிறான். ஒவ்வொரு இறை தூதரையும் பார்த்து சொல்கிறான், இறை தூதர்களே, வேதத்தை உடையவர்களே, வேதத்துக்கு சொந்தக்கார இறை தூதர்களே, உங்களுடைய தீனை பிரித்து விடாதீர்கள்ங்கிறான். தூதர்களே சொல்கிறான், இறை தூதர்களே உங்களுடைய தீனை பிரித்து விடாதீர்கள். அதே மாதிரி நமக்கும் சொல்கிறான், நம்மளும் பிரிந்து விடாதீர்கள்ங்கிறான். இப்போ எந்த அளவுக்கு போகுது? இப்போ நான் என் பேச்சை கேட்கல, நான் என் தாப்பனார் பேச்சை கேட்கல, என்ன சொல்கிறார்? என் தாப்பனார் என்ன சொல்கிறார்? வீட்டை விட்டு வெளியே போட, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என் சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ இந்த கிளாஸில் வாத்தியார் பேச்சைகளை வாத்தியார் வெளியே போடா, ஸ்கூலை விட்டு போ, கிளாஸை விட்டு போங்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்கணும். அப்போ இறைவனும் சொல்கிறான், என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்காவிட்டால், என்னுடைய இந்த மார்க்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவிட்டால், என்னுடைய இந்த குர்ஆன் என்ற கயிறை பற்றி பிடிக்காவிட்டால் உங்களுக்கும் இந்த முகமதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறான். எவ்வளோ பெரிய வசனம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில் நாம் இருக்கிறோங்கிறத நாம் சிந்திக்கணும். உண்மையிலே இந்த ஆயத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லித்தான் ஆகணும், பப்ளிக்காக சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லும் போது நம்மளுடைய நிலைமை நாம் உண்மையில் சரியாக இருக்காமா தப்பாக இருக்கிறோமான்னு நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த சாட்சியத்தை வெளிப்படுத்தவும். நன்றி. வசலாம்.